பாண்டியர் குலம் தலைக்க பாரினில் பிறந்தவளே பாவள நாவலர்கள் பாடிட சிறந்தவளே பாண்டியர் குலம் தலைக்க பாரினில் பிறந்தவளே பாவள நாவலர்கள் பாடி புகழ்ந்தவளே பாண்டியர் குலம் தலைக்க பாரினில் பிறந்தவளே பாவள நாவலர்கள் பாடிட சிறந்தவளே மணநிறை சொக்கநாதர் இடப்புறம் அமைந்தவளே மனமுடன் சொக்கநாதர் திருமணம் அமைந்தவளே மணநிறை சொக்கநாதர் இடப்புறம் அமைந்தவளே மணநிறை சொக்கநாதர் இடப்புறம் அமைந்தவளே இமயமயன்று உமயமயன்று உலகில் அன்பொழி மலைகளைகள் எமை பாரம்மா பாடும் மடியவனாடும் துயரடைந்தோடும் படியலர் புரிபவளே கதைகள் எமை பாரம்மா சங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி மகிஷாசுரமர்த்தனி ரத்தனி கதைகள் எமை பாரம்மா பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி மகிஷாசுரமர்த்தனி ரத்தனி கதைகள் எமை பாரம்மா பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி பங்கையர் செல்வி அங்கையர் கண்ணி மகிஷாசுரமர்த்தனி ரத்தனி கதைகள் எமை பாரம்மா அம்மா கதைகள் என்னை பாரம்மா இந்தரிமேவும் குடிவாழ அருளாரும் மீனாட்சி கதைகள் எமை பாரம்மா இந்த சிங்கார கலையரங்கில் முன்பாக அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெள்ளையமான் சிறுமி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு எனது கதைக்கு செல்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு வெள்ளை அம்மாளாக வேடத்தை நடிக்கும் பாசமிகு அக்கா லட்சுமி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. இக்கிராமத்தை சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தின்ற கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் அன்புக்குரிய தம்பி அவர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனது அன்புக்குரிய மாமா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்.
மேலான மந்திரங்கள் கட்ட தெய்வம் தாயணி மேல மலையாளம் போன தெய்வம் மேலான மந்திரங்கள் கட்ட தெய்வம் சேதுபதி மகள் வெள்ளையம்மா. நான் ஒரு நாள் அந்த மேல் மாடியில் சிகைமுணர்த்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது பாஞ்சை மன்னர்களை சிறை மீட்டி வந்த ஓர் வீர பராக்கிரமுடைய ஒரு வீரரை பார்த்து, ஆகா, இப்பேற்பட்ட வீரர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று எண்ணி அவசனை கட்டி ஆள்வதை விட இந்த சபத்தரை கட்டி நான் சாவதே மேலென்று எண்ணி அவர் நான் பின் தொடர்ந்து வந்தேன். அப்போது எனது மாமன்மார்கள் எனக்கும் எனது கணவருக்கும் திருமணம் முடித்து பற்பல சீர்வரிசைகள் கூட கோபுரம் ஆடம் ஆலிய அந்தப்புறம் நந்தவனம் அத்தனை உண்டு பண்ணி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, என கருங்கண்ணி சேவலை பரிசாகவும் எனது கணவருக்கு அந்த வல்லூர் சேவலை பரிசாகவுமே கொடுத்தார்கள். எனது கணவரோ வல்ல நாட்டில் ஒரு சிற்று அரசராக வாழ்ந்து வருகின்றார். வருஷத்தில் ஒரு முறை சேவல் போருக்கு செல்வது வழக்கம். என் கணவர் அழைப்பறான் செய்தி கேட்டு ஓடி வந்தேன். எதிர்பார்க்கின்றேன். தென்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே, தென்பழனி குன்றத்திலே தென்றல் தரும் மன்றத்திலே, தென்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீற்றிருப்பான் அழகாக, அவன் அங்கிருந்து காத்தி வந்தான் அருளாக பொருளாக. தென்பழனி குன்றத்திலே தென்றல் தரும் மன்றத்திலே அன்பழகன் வீற்றிருப்பான் அழகாக, அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக பொருளாக. பொன்பொருளை தேடி வர பொங்குமரு கூடி வர, பொன்பொருளை தேடி வர புன்னகையும் கூடி வர, தென்பழனி வந்து நின்றான் பணமாக, அவன் திருநீரில் விளங்கு நின்றான் மறைவாக நிறைவாக. தென்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீற்றிருப்பான் அழகாக, அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக பொருளாக.
கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா நெற்றியில் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உண்டிருநாமம் மணிய வேண்டும் நெற்றியெங்கும் குங்குமமே நிறைய வேண்டும் மானெங்கெங்கும் திருநாமம் வலிய வேண்டும் கற்பதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உன் நாமம் உருக வேண்டும் அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாய் கருமாரியம்மா காத்தாயி கடலாயி கடலாயினார் பயிராயி உயிராயி உடலாயினார் ஆட்டாயி கடலாய் கடலாயினார் கடலாயி உடலாயி உயிராயினார் நேதாயினாலாகி நின்றாயினார் நேதாயினாலாகி நின்றாயினார் நிலமாகி பயிராகி உணவாயினார் தோற்றாலும் கைத்தாலும் ஆமாயினார் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாயிரோ தொழுதாலும் அழுதாலும் வடிவாயினார் போற்றாத நாளில்லை ஆயே உன்னை பொருளோடும் புகழோடும் வைப்பாயம்மை பொருளோடும் புகழோடும் வைப்பாயம்மை கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாய் கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாய் கருமாரியம்மா 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 இதோ எனது கணவர் வீரனாக பார்த்து என்னவென்று அறிந்து கொள்கிறேன் நானும் பிறந்தாது ராமராடு ராமராடு
வல்ல நாடு
அழைத்தாரோ? கண்ணே வெள்ளையம்மாள், மங்களமாக வாழ்வாய் கண்ணே. சுவாமி, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? குற்றாலம் சாலை குண்டுமுத்து நீராவி தட்சணாபூமி செம்மணல் மேட்டிலே என்னுடைய வளர்ப்பு தந்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தின விழா கொண்டாட்டத்திற்காக சேவல் போர் வைத்திருக்கிறார்கள் கண்ணே. அப்படியா? அங்கு நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும், அதற்காகத்தான் அழைத்தேன். சுவாமி, இதற்காக நீங்கள் அழைத்தீர்கள். சேவல் போர்க்களம் என்றால் எனக்கு நன்றாக பிடிக்கும். ஆகையினா வாருங்கள், இருவருமே சென்று அந்த போர்க்களத்தில் வென்று ஒரு நாதா. கண்ணே வெள்ளையம்மா, சுவாமி, சிற்றூர் ஜமீன்தார்கள் யாவரும் இன்று சேவல் போர் முனைக்கு வந்திருப்பார்கள். அதனால் என்ன? சேவல் போர் முனைக்கு ஆண்கள் மட்டுமே வந்திருப்பதால் இன்று நான் மட்டும் சென்று வருகிறேன். அது வாசம் தான், என்னை மன்னித்துங்கள் சுவாமி. அப்படியானால் நீங்கள் மட்டும் சென்று வரலாம். அதற்கு முன்னால் நீங்கள் சந்தோஷமாக செல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக சிறு நேரம் இந்த நந்தவனத்தில் சந்தோஷமாக சுற்றி பார்த்து சந்தோஷமாக சென்று வாருங்கள். உன் இஷ்டப்படியே நந்தவனம் பூஞ்சோலை சென்று ஆடிப்பாடி செல்லலாம் கண்ணே. நந்தவனத்தை பார்த்தாயா? அழகான நந்தவனம், அருமையாக இருக்கிறது. எப்படி எல்லாம் இருக்கிறது தெரியுமா? எலேகிளியே என்னை தாலாட்டு மிசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா, உன்னை பாடாத நாள் இல்லையே. மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம். முத்தமிடும் தென்றல் என்றால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே மன்னவனே மன்னவனே மாடையிட்ட தென்னவனே, உன்னை போல யாரும் இல்ல தலைவா தலைவா. உன்னை நினைத்துத்தான் நான் இடமும் தான் என் தளவாரி பூத்தோடினே.
நடிக்கும் ஓமர பாடல் கேளடி அடி நான் பாடும் பாமர பாடு கேளையா செவ்வரடி தோட்டத்தில ஒன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க மரமும் இல்லை சுத்த மொத்தம் பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை செவ்வரடி தோட்டத்தில ஒன்ன நினைச்சேன் துள்ளிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு தன்னந்தனியாக நான் வந்த போது தங்கள் ஆக நான் வந்த போது என்னை மறந்தால் பூமுகமாது இனதறியாமல் மயங்குவதென்ன முகத்தறியாமல் பழகுவதென்ன? என்னவாகும்? தள்ளிய இல்லைங்கள் தொட்டதான் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை மறந்தாலே பூமுகமானே. தேவாகான ஆலமர, இங்கே ஆலமர, கவிருது பாதி ஞாயிறு. அந்நேரம் நானே, ஆனே நன்னானே. ஒரு அந்நேரம் நானே, ஆனே நன்னா. வயலோர அங்கே வாய்க்கா வச்சு வரப்பூ வச்சு அப்படியே வாய்க்கா வச்சு இன்னைக்கு வந்த பல போயிருச்சே தன்னே நன்னானே அடித்தானே நன்னானே ஒடி தன்னே நன்னானே அடித்தானே நன்னானே. என்னை வெள்ளையம்மா சீக்கிரமாக நான் சேவல் போர் முனைக்கு செல்ல வேண்டும். ஆகையால் என்னம்மா? 5 மணி ஆச்சு 4:30 எனது வெள்ளை சேவலை எடுத்து வாடி எடுத்து ஓடி வீரனு சண்டைக்கு பயணம் வைத்து நானும் வீரனு சண்டைக்கு பயணம் வைத்து ஆவி வெள்ளை திறமாலை எடுத்து வாரே. வீரரும் போருக்கு சென்று வாங்கள் சுவாமி. அன்னவும் போல ஒரு நடை நடந்து அழகு சேவலை எடுத்து வாரே சுவாமி. ஆருயிர் நாயகரே எடுத்து வாரே. கண்ணாடி போல சேவலை எடுத்து வாடி பெண்ணையம்மாள் போர்க்கள சிங்கம் நான் பயணம் வைத்தேன். ஆவி வாழ்த்தி அல்லாதோ விடை கொடுப்பேன். என்பதிலே வல்லவரே நீங்கள் சென்று வாங்கள் சுவாமி. அல்லவரே நீங்கள் சென்று வாங்கள். வெள்ளையம்மாள் கண்ணே தீராது தீரன் நான் இந்த நேரம் ஆவி சென்று வாரே வீரே என்பதிலே தீராதே தீரரே இந்த நேரம். வெள்ளச்சவல் எடுத்து வாரே வீரர் போர் சென்று வார் யாரும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை
பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாடுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமன் தம்பி உள்ளவன் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளவன் அன்னை என வந்த உள்ளவும் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளவும் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்த்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வளர்த்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோசாவின் இதழ்களை போல் இராத வாசமடா ரோசாவின் இதழ்களை போல் இராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக போருக்கு
நான் சேவல் போர் முனைக்கு சென்ற இடத்தில் எனது வெள்ளை சேவல் தோற்றுவிட்டது கண்ணே. என்ன தெரிவிக்கிறீர்கள் சுவாமி? நீ கொடுத்த கருப்பு சேவல் ஜெயமடைந்தது. சுவாமி, இதற்காக வாட்டத்தன் வந்தீர்கள். என்னுடைய சேவல் என்றாலும் தாங்களுடைய சேவல் என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான் சுவாமி. அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை கண்ணே. எனது வெள்ளை சேவல் தோற்றுவிட்டதால் எனக்கு என்றைக்கும் இல்லாத நித்திரையும் ஆகாத சகுனங்களும் தென்படுகிறது கண்ணே. சுவாமி, ஆகையால் எனக்கு ஒரு நாளும் இல்லாத நித்திரையும் கண்ணே, சுவாமி, கண்ணே ஒரு நாளும் இல்லாத நித்திரையும் நித்திரையோ கண்மணியே அருகிலே இன்று வருகிறதடி என்ன செய்வேன். பட்டப்பகலிலே நித்திரைதான் ஆருயிரே பார்த்தது இல்லையே, என்ன செய்வேன்? கண்ணே தாலாட்டு கோலாட்டு கொள்ள வேணும் கண்ணே. வேண்டும் கண்ணே வெள்ளையம்மா வெள்ளையம்மா தங்கமே நித்திரை நான் செய்வதற்கு ஆயிரம் ஈட்டிகள் பரப்பி வைப்பேன் ஆருயிரே, அதன் மேல் தீரை செய்து வாங்கள். அடிப்பதற்கு அடிப்பதற்கு எனக்கு செங்கல் காற்றுமே அடிப்பதற்கு அடிப்பதற்கு தென்னைக்கு நீ கொண்டு கட்ட வேணும். ஆமிதங்கள் காற்றுமே அடிப்பதற்கு என்பதிலே எண்ணம் விடுகொண்டு கட்டி வைப்பேன். கண்ணே நீ பஞ்சனை மெத்தைகளும் அலங்கரித்து அலங்கரித்து வெள்ளையம்மா கண்மணியே பக்கத்தில் நின்றாயடி கண்மணியே. சுவாமி பஞ்சன மெத்தைகளை அலங்கரித்து ஆருயிரே பாராயிருப்பேனான் வெள்ளையம்மா. எனக்கு காலுக்கு கண்டர கோடாலியும் கண்ணே ஓடலையும் கண்ணே கைக்கு வீச்சருவா கொண்டு வாடி. காலுக்கு கண்டார கோடாலியோ பக்கத்துணையாக வைத்திடுவேன். வெள்ளையம்மா, சுவாமி, அது மட்டுமல்ல, நமது பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றிலும் 1000 பட்டாளங்கள் சூழ்ந்திருக்கிறதாம் கண்ணே. சுவாமி, அண்ணவனோடு போர் புரிய இந்த பாதர்வள்ளை வரும்படி கடிதம் வந்திருக்கிறது. என்ன தெரிவிக்கிறீர்கள் சுவாமி? நான் அந்த காலந்துரையோடு சண்டைக்கு செல்வதால் சாவதும் பிழைப்பதும் எனக்கே தெரியாது கண்ணே. சுவாமி, எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லாத காரணத்தால் உயிருடன் கொல்லி வைத்து குடமுடைத்து சகல ஈமக்காரிகளை பார்த்து சீக்கிரமாக அனுப்ப வேண்டுமாகையால் உயிரோடு கருமாதே செய்வாயடி. சுவாமி, எனக்கு உயிரோடு கருமாதே செய்வாயடி. வெள்ளையம்மா, ஊக்கம் பிறக்கு மடி சண்டையிலே, ஊக்கம் பிறக்கு மடி சண்டையிலே. சுவாமி உயிரோடு கருமாறி செய்தமா என்பதையே ஊக்க
உனது அக்கா தங்கை 6 பேரையும் அழைத்து உள்ளூர் குடிமகனை அழைத்து வாருங்கள் சீக்கிரமாக. அப்படியே அழைத்து வருகிறேன் சுவாமி. அக்காமார்களே வாருங்கள் எல்லோரும். பாப்பா வா அப்படியே போய் படுத்துட்டு வாங்க போய். நீ பாவடை நல்லா கெட்டத்தா, பாவடை வந்துக்கிட்டு இருக்கு. வாங்கப்ப மருமக்க மரல ஏத்தா நல்லா இருக்குங்களாப்ப? என்ன அப்படி ஆடி வரையிலே நெஞ்ச தூக்குறீங்களே என்ன? அந்த பாண்டியத்தை வந்து அக்கா தங்கச்சி 6 பேர். 6 பேரு என்னப்பா? ஒரே ஈத்திலே 6 பேரு. ஆமா நாத்தா பல்லை தாட்டு இப்படி ஒரு ஈத்துல பிறக்க ஒரு மனுஷனுக்கு பிறந்து ஒரே மனுஷனுக்கு பார்க்கப்பட்டான். நாங்களும் ஒற்றுமையா இருந்து சரி நாங்கள் அக்கா தங்கச்சி 6 பேரும் ஒரே ஏக்கர் கடலை செடி அந்த ஒத்தையா புடிங்கி புடிங்கி போட்டு போயிடுவான். அப்படி மனிதனுக்கு வாக்கப்பட்டு மனுக்கு வந்து பிறந்து வறந்து ஏத்தா நீங்க ஆளு சின்ன நீங்க சின்ன பொம்பளையா இருந்தாலும் முன்னாடி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. முன்னாடி பார்க்காதீங்க என் பின்னாடி எப்படியா பக்கிய மறுமையை கேட்க கேள்வி முன்னாடி காதுல என்ன ஆட்டுக்குட்டி விதை கொட்ட மாதிரி கிடக்கு. அவசாரி பக்கிய என்ன கேள்வி கேட்குறீங்க? மாமியா வந்திருக்கேன்னு கண்ணை மூடிக்கிட்டு இருக்காம ஆந்த மூஞ்சி வாக்குறிய பார்த்தா இந்த உங்க காதுல கிடக்குது. காதுல கிடக்குதா? இங்கிட்ட 5 ரூபாய் இங்கிட்ட 5 ரூபாய். ஆமா இது என்ன எப்படி சம்பாதிச்ச சொத்து? அது என்ன காய் அடிக்காம விட்டுட்டாங்களா? காய் அடிக்காமையா?
உங்களுக்கு காயடிச்சாட்டு இங்க வர முடியாது. உனக்கு போஞ்சி கிடக்குது எப்பல நீ என்ன போய் சொல்ற? மாமியார்ட்ட கேட்கற கைய காய அடிக்காமா? ஆலங்குளத்திலே போட்டு வச்சு சொல்லிட்டாங்க. உன்னத்தை வீராலயத்துல போஞ்சி வச்சு வெட்டியாத்தன் தொங்கி போயிட்டுறப்பி நாங்கள் தங்கச்சியை பிறந்து எங்களையும் எங்களுக்கு வீட்டுக்கார ஆளுக்கு ஒரு ரூம்பா கட்டி வச்சு சரி மனுஷன் வந்துட்டு போன மனுஷன் அண்ணா வரி வரவே இல்லை. நாங்களும் அடைச்ச கடன் தோந்தவே போட்டு கிடக்குறோம். ஒரு நாள் கூட ஒரு நாள் விட மறலப்ப ஏத்தா இங்க வருங்களே சொல்லுப்ப. அப்படி ஒரு நாள் கூட வரல. நீங்க சட்டையெல்லாம் சுருங்கலா இருக்கு. சட்டையெல்லாம் நாங்கெல்லாம் பட்டினி பசி வேலை கிடக்கிறோமே. வந்துருவாரு அரைப்பட்டினி காப்பட்டினியா கிடக்கு. அப்படி இதுவும் தொங்கும் அதுவும் தொங்கும். அது ஒரே தான் திறக்காதீங்க. என்னத்த சட்டையில வட வட வடன்னு இருக்கு. வடவடா நீ எதை பார்க்குது? எதை போய் பார்த்துக்க? வடவன் எதை பார்த்துக்க? வடவன் பார்க்காத. நீல வாரு மூளை வச்சு ஆத்தா என்ன வயசாலும் அகண்டு வயசானதா இருக்கு. நான் எப்படி இருந்தாலும் தலைப்பிள்ளையா பிறந்துட்டு இன்னைக்கு அந்த குறியிலே தெரியாதுங்க. அந்த குறியில தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப இதாகி போவேன். ஆமா எங்க வாத்தியார் வீராளங்கிற வாத்தியார் அந்த குறியில் தெரிஞ்சு நீங்க உடம்பு கட்டி போய் வீராளங்க தெரிஞ்சு அந்த உடம்பு கட்டி போய் இல்ல இப்படியே கடலை செடிக்கிலே தெரியுங்க மனுஷன் எல்லாம் கூடு வாங்கி கிடக்குறாரு. இது கொஞ்சம் இளஞ்சன மாதிரி தெரியுது. இளஞ்சென்னையா? ஆமா ஆமா. இந்த மனுஷன் 6 மாசமா வரல. 3 மாசம் அங்கிட்டு 3 மாசம் இங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு இளஞ்சென்னை எங்கிட்டு கிடக்க போறது? இல்ல அது மணியண்டை தான் சொல்றேன். இளஞ்சென்னையா இருக்கீங்க. அது மொத்த மருமை இளைய மருமை வேணுப்பா. யாரு? அவசாரி பக்கி. நீ மூத்த மருமை நீ இளைய மருமைய. நீ இருக்கிறியே நான் ஊடால. நீ இப்படி திர்ற. நான் ஊடால. மானம் கட்டு போக உதாரத்து. ஆமா வீராங்கத்து ரோட்டை தாண்ட முடியும். தம்மாக்களுக்கு தெரிய வேண்டியது. அஞ்சு நாத்து நட்டு நடுகு நட்டு நாத்து நட்டு நடுக நட்டு நாத்து நட்டு நடுகு நட்டு பட்டு நாத்து நட்டு நடுக நட்டு ஒரு விவேதனப்பட்டு நாத்து நட்டு நடுக நட்டு நான் ஒரு விவேதனப்பட்டு கடைசி புடுங்கி தாள வாத்தியா இருக்காரு போயிட்டு. அவர் புடுங்கினது அவருக்கு ஓடி போயிடுச்சு. இருக்கட்ட இன்னொன்னு பாத்துக்கிங்கப்ப. நான் களை எடுக்க போ நாத்து புடுங்கல பார்த்து முடிச்சுட்டோம். காணாம மனுஷனா அப்படின்னு மலை காடெல்லாம் ஏற்றி பார்த்தேன். மலையில ஏறி பார்த்தேன். மலையில எதுல இருந்தீங்க? பெரிய மலையிலே ஏறி பார்த்துக்கேன். நீங்க ஏறுவீங்க. ஏன்னா ஆமா நான் ஏறுவேன். இங்க கொப்பு பிடிக்க தெரியாது. நீங்க கொப்பு பிடிக்காம விழுந்து கிடக்க. நீங்க திருப்போன ஆத்துக்குள்ள தென்னை மரத்துல ஏறுறீங்கல்ல. நான் மலையில ஏறுவேன். கொப்பு பிடிக்க தெரியுமா? கொப்பு ரெண்டு பிடிச்சாச்சு உனக்கு சரியா வரும். எம்பு தெரியாது போய் மலையில ஏறுவேன். சரி கொப்பு ரெண்டு பிடிக்கணுமே. எதை பிடிப்ப? மலையத்தை தடவிட்டே தெரியணும். சரி மலைய தடவை நீ மலைய தடவை. ஒய்யார கழுகுமலை அஞ்சா உரண்ட மலை திரண்ட மலை ஒய்யார கடுகுமலை பாஜ பதந்த மலை சாமி பாஜ பதந்த மலை தனன தன
ஆ. ஏத்தா, ரெண்டு விழுந்தாலும் விழுங்க நீங்க காலை நல்லா தூக்குறீங்களே. ஐயா மருமை எந்த கண்ணோட்டத்தை ஆ, இல்ல அவ்வளவு வேகமா தூக்குறீங்களே காலை. நான் எவ்வளவுக்கு கால் தூக்குறேன்னா பூரா கற்பாத்தியா இருக்கு. ஆனா இப்படி கட்ட பொம்பளை தான் நல்லா காலக்கையே தூக்குவீங்க. இப்படி கட்ட பொம்பளை தூக்கி ராடு ஓடிய போறே உன் கால் ஒடிஞ்சோங்க. ஏய், கட்ட பொம்பளை பொள்ளாச்சிருக்க கவடுக்குள்ள பாஞ்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்படியா? அவந்தாலும் பார்த்தா அப்படி தெரியலாம். கட்ட பொம்பளை மட்டும் கட்ட சரி. பாயாத பாஞ்சு உட்காந்துங்க. அவர் இருக்கட்ட என் தங்கச்சி இருக்கா, அப்படி செப்பு சிலையா இருக்கா அப்படின்னு அப்படி எல்லாமே அப்படின்னு அப்படியே. நீங்க என்ன வாய் நல்லா இருக்கா? இல்ல உங்க வாயை பார்க்கும்போது பார்க்காதீங்க. இல்லதா உங்களுக்கு சோறை கேளுங்க. உங்க வாயை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஊர் ஞாபகம். ஊரியா? ஊர் ஞாபகம் வந்துருச்சு. ஊர் ஞாபகத்துல இருக்கிறேன். அப்ப இப்படி கிளவியவே பார்த்துட்டுறேன். கான் தண்டட்டி மட்டும் கிளவிய பார்க்காத. பார்க்கணும். மச்சானே கேக்குறீங்க இந்த கொடுமையை. நாங்க அக்கா தங்கச்சி 6 பேர் ஒரே வயித்துல பிறந்து ஒரே புருஷனுக்கு வாக்கப்பட்டோம். வாக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ராமநாடு சக்காலத்தி என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் தெரியல, எதை வச்சு பண்ணாலும் தெரியல, இழுத்துட்டு போயிட்டா. சரி, அப்புறம் எங்க அக்கா உங்களை எல்லாம் கெட்டினது சரிதான். அது உங்க அக்கா ஒருத்தி வந்தாலே, ஆமா, அவளை எப்படி கெட்டினாரு? அவர் கேள, அவ வர வாட்டி சரி, நான் வந்துட்டேன்ல, இன்னொருத்தி சின்னவ ஒருத்தி இருக்கா. சின்னவளா? ஆமா, இப்ப போய் பாடு எப்படி பாக்குறீங்களா? உங்க சைஸ் இருக்குமா? கம்பத்தில் ராசா விட்டுட்டு போனானே அம்பத்தில், ஒட்டட ஒட்டட கம்பத்தில் ராசா விட்டுட்டு போனியே அம்பத்தில், 2 பிள்ளையின் பக்கத்தில் நானே அந்த கதையை எங்கே சொல்ல, நான் அந்த கதையை
ஐயாப்பா என்ன பூரா உத்துக்குட்டி தான் பாக்குறீங்க இங்க வாரு இங்க தூங்கி கிடந்து இப்புறம் எந்திரிச்சு ஓடியாங்க நீ நல்லா சிச்சி அடுத்தே முன்னாடி எல்லாம் பாக்காதீங்க ஏத்தா நீங்க முதல்ல முன்னாடியே வந்திருக்கலாம்ல ஏன் வந்தா என்ன பண்ண போறீங்க முதல் தாத்தா மலமாடு மாதிரி இருந்துச்சு இல்ல நான் கேக்குறேன் வந்தா என்ன பண்ண போறீங்க வந்தா கொஞ்சம் கண்ணார பார்த்துருப்போம்ல இப்ப கண்ணுல வைக்காம எதுல பார்த்தா இருந்தாலும் உங்களே பார்த்தா அந்த ஆத்தா வந்து இருக்கதை இங்க எடுத்து விட்டாங்க உங்களை பார்த்தோன்னா பொம்பளை தோத்துருவாளா ஓ அப்படி நீங்க தான் சொல்றீங்க என் ஆத்துக்காரி எனக்கு என்ன குறைச்ச அங்கே அடிக்காத அங்கே அடிக்க இல்ல எனக்கு என்ன குறைச்ச யாரு சொன்னது ஆளுல குறைச்சலாம் இல்ல என் அழகுல குறைச்சலாம் இல்ல என் சொலகுல குறைச்சலாம் பயசு கிட்டலாம் பார்த்தா இதே இப்படி இருக்கும்போது சொலவு எப்படி இருக்காது பெட்டிக்காரு பேசுற வாத்தியார் பேசுற பேச்ச பாரு இதுவே எப்படி இருக்குன்னா சொலகு எப்படி இருக்கு இல்ல இல்ல அவர் என்ன நல்லா கட்டலாமா தப்பா பேசாதீங்க நான் வெள்ளை தேவை மொண்டாட்டி ஒழுக்கமா பேசுறது பொட்டிய நொறுக்கி விடுவேன் சரியா இங்க கைய தேய்க்கிறாரு இது மோர் கடையில சிச்சி அது அவரதான் கிடைப்பா ராமநாடு சக்கலாத்தி ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு இல்லாதது அப்படி அவளுக்கு ஏதாவது இருக்கா நான் கொப்பும் கொலையுமா மப்பும் மந்தாரமுமா இருக்கு ஆமா ஊரே என்னைய பாக்குது ஆனா அந்த மனுஷன் என்னைய பார்க்க மாட்டேங்கிறேன் ஏன் அப்படி நான் என்னத்த சொல்லி நீ அவர்கிட்ட காட்டலையா காட்டுனேன் அந்த ஆளு அதை விட எதுவும் மொரட்டா இருக்கும்னு எங்கிட்ட கிளம்பிட்டாரு அந்த ஆளு அப்படியா அதனால நாங்க எங்க போறது தெரியுமா எங்க வீட்டுக்கார பார்க்கணும் ஒரே ஞாபகமா இருக்குங்க சரி நான் என்னத்த சொல்ல சோறு தின்னாலும் அந்த ஞாபகம் எந்த ஞாபகம் தூங்குனாலும் அந்த ஞாபகம் படுத்தாலும் அந்த ஞாபகம் சரி ஐயோ எந்த நேரம் சோறு இல்லாம கூட இருந்துடலாம் என்னால அது இல்லாம இருக்க முடியல அப்படித்தாம எங்க உழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு என்ன ஒண்ணு அது வெட்டி பக்கத்துலயே வச்சுக்கிறேன் கையிலே வச்சுக்கிறேன் நீ அதைத்தான் நீ செய்ய போறேன் என்னைய விட்டுட்டு அடுத்த பொம்பளைய நோங்குன அன்னைக்கு அதை நீ வெட்டிடணும் அது இருந்தான்னா இல்லாட்டினா மனக்குளத்தாருக்கு வெட்டுறது அன்னைக்கு உறுதி அடியா எங்கடி வாங்கடி முதல்ல வெளியில வாங்கடி ஐயா ஐயா உங்க அக்காவை கூப்பிடு அடியா அக்கா தங்கச்சி வந்துட்டா பாரு இழுத்து புடுங்குது என்னடி ரொம்ப நாளா என்னடி நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னடி நோட்டீஸ் அடிக்கிறது இப்படி குறுக்கலாம் உனக்கு உடம்பு ஆமா ஆனா இத பார்த்து ரெண்டாத்தா உனக்கு புரிச்சா இருக்க எனக்கு புரிச்சா இருக்கான்னு பாக்குறீங்க என் தங்கச்சி எப்படி இருக்கா பாருப்பா நீதான் மோடு முட்டி இருக்க என்னடி இப்படி வச்சிருக்க என்னடி தடவி கிடக்குற நீதான் மோடு முட்டி சரி இருக்கட்டா வாங்கடி அடியே அவ வந்தான்னா ராமநாடு சக்கரத்துக்கு வந்தான்னா யாரு ஏற எடுத்து பார்க்கப்படாது பேசப்படாது அடி ஒய்யார நடை நடந்து இந்த ஊருக்கு நான் போகிறேன் அடி அத்த மகரத்தினம்மா ஆசவாத்த சொல்லிருங்க எனக்கு ஆதரவு சொல்லிருங்க புள்ளி ஓட்டார் அவுக்கைக்காரி அடி புளி அம்பு சேலக்காரி நெல்லரிக்க போகையில் நான் கண்ணிரண்டும் கவடடி அடி அன்னக்கினியே உள்ள தேடுதே 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்பு மெனி வாடுதே மேகமே மேகமே பாலிலா காயுதே தேகமே தேகமே தேமொழி வீசுதே மேகமே மேகமே பாலிலா காயுதே ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது நீ அறிவாயம்மா பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடல் சுகமேதம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து மழை காத்து காத்து மழை காத்து
தந்தனா